ஃப்ரெண்ட்ஸ், பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். இவருக்கும் நீங்கள் அலோ சொல்லுங்கள். இது வந்து இப்போ முந்தானத்து ஒரு கஸ்டமர் கொண்டாந்து கொடுத்தாங்க. ஓட மாட்டுக்கு ஃப்ரீ ஆக மாட்டுக்குன்னு. என்னன்னு பார்த்தா உள்ளே ஓப்பன் பண்ணோன்னு குப்பையை பார்த்தீங்கன்னா அப்படி வந்து குப்பை நிறைஞ்சிருக்கு. அவர் எடுத்துகிட்டு இருக்கார் பாருங்கள். இந்த குப்பைங்களாம் இப்போ இப்படி நிறைஞ்சதுனால மோட்ரு அவ்வளோ இப்படி என்ன ஆகிட்டு, ஜாம் ஆகிட்டு. அட்லீஸ்ட் எந்த ஒரு பொருளுமே 3 மாதத்துக்கு ஒருத்தர் நம்ம கண்டிப்பாக வந்து ஓப்பன் பண்ணி க்ளீன் பண்ணி சர்வீஸ் பண்ணணும். உங்களால் முடியலன்னா எங்களை மாதிரி கடைக்கார்ட்ட கொண்டாந்து கொடுங்க. அதை இப்படி ஓப்பன் பண்ணி என்ன ஏதுன்னு வாயை பிளந்து வச்சு பார்த்து நாங்கள் செக் பண்ணி சொல்லிடுவோம். பார்த்தீங்களா, இப்படி குப்பை இருக்குது. இவ்வளோ குப்பை எப்படி நமக்கு எப்படி சளி பிடிச்சா மூக்கு அடைச்சிக்கும், அது மாதிரி இந்த குப்பை டஸ்ட்னால அவ்வளோ மோட்டருமே இதாகிட்டு. இப்போ லேசாக குப்பை எடுத்துகிட்டு இப்போ ரன்னிங் பண்ண விட்டுருக்கு. சுற்றுறது தெரியுதுங்களா, அவ்வளோ ஸ்பீடு கிடையாது. இன்னும் இந்த குப்பை பரிபாடிலாம் பார்க்க வேண்டியது இருக்குது. நம்ம உடம்புல எப்படி குப்பை சேரக்கூடாது, நம்ம வீட்டில் குப்பை சேரக்கூடாது, வீட்டை பெருக்கிறோம். அதே மாதிரி இந்த பொருள்லாம் அடிக்கடி க்ளீன் பண்ணணும். தினம் இல்லைன்னா கூட மாதத்துக்கு ஒரு தடவை, வாரத்துக்கு ஒரு நாள் குப்பை பாருங்கள். அப்பா இப்படி இருந்தால் எப்படி மோட்ரு தான் என்ன ஆகும்னு சொல்லுங்கள். தெரியுதுங்களா, வெறும் புள்ளியிலேருந்து இவ்வளோ குப்பை எடுத்துருக்கு. புள்ளினா வேறு ஒன்றும் இல்லை, இதுதான் புள்ளின்னு சொல்லுவாங்க. நம்ம ஊரில் வந்து மனுஷங்களை அந்த புள்ளியை கூப்பிடு, அந்த புள்ளி இப்படி செஞ்சிட்டான், அந்த புள்ளி எப்படின்னு ஒரு சுட்டி பேசுகிற மாதிரி இது, அது பேர் புள்ளி. இப்போ வாங்க இவரையும் கொஞ்சம் சுத்தம் பண்ணிடலாம். இது வந்து சர்வீஸ் பண்ணாலே ஓகே ஆயிரும் போல். மோட்டரில் எல்லாம் டஸ்ட்டு அடைஞ்சிருந்தனால அது கொஞ்சம் எல்லாம் மூச்சு விட முடியாமல் திணறிட்டு இருந்திருக்கு. எங்கள் வேலையே இதுதான். நாங்கள் நல்ல துணி போட முடியாது. நல்ல ஒரு சாப்பிடும் போதும் கூட சோப்பை போட்டு கை கழுவினாலும் கழுவும். அந்தளவுக்கு அந்த அழுக்கு போகாதுன்னு நான் சொல்கிறேன். இவர் வந்து எந்த வேலைக்கும் ஹைஜீனிங், அசிங்கம், கையில் கறியாயிருமே அப்படின்னு பார்க்க மாட்டா. சொல்ல நம்ம தொழில் நம்ம சேஞ்ச் ஆகணும். நான் கொஞ்சம் இதிலெல்லாம் கொஞ்சம் பார்ப்பேன். உடனே கையை சோப்பு போட்டு கழுவுன்னு நினைப்பேன். இல்லை இந்த வேலை செஞ்சால் துணி வந்து வம்பாயிரும் அப்படின்னு நான் கொஞ்சம் பார்ப்பேன். மூக்கிலேருந்து பொடி போயிடணும். இவர் சொல்லுவார், இதை வச்சு தான் நம்ம காலத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கோம். இதிலலாம் அசிங்கம் அருவறுப்பு படவே கூடாதுன்னு எனக்கு எப்போவுமே அட்வைஸ் பண்ணுவேன். நான் அசிங்கம்லாம் பட மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் சேஃபாக செய்யணும்னு நினைப்பேன். அந்த டஸ்ட் வந்து மூக்கில் போயிடக்கூடாது, பின்ன அதை சோப் போட்டு ப்ராப்பராக கை கழுவணும் அப்படிதான் நான் பார்ப்பேன். வேறு ஒன்றும் இல்லை. இன்றைக்கி நானும் நல்ல ஒரு பெரிய படிப்பு படிச்சிருந்தா நல்ல எதனா ஒரு ஆஃபீஸில் வேலை பார்த்துருப்பேன். சரி பார்த்து ஃபீல் பண்ணக்கூடாது. அது இப்போ இல்லை, நான் ஆன போச்சு பார்த்தீங்களா, ஆனை போல் ஆகிப்போச்சு. அதனால் நம்ம இருக்கிறத வச்சு நம்ம சமாளிக்கணும். என்றைக்குமே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மேலே இருக்கவங்க பார்த்தா நம்ம வாழவே முடியாது. என்றைக்கும் நம்ம கீழே இருக்கவங்க பாருங்கள், நம்ம வாழ்க்கை அப்படியே ஸ்மூத்தாக போகும். சரிங்களா, நிறைய பேர் வந்து அவங்க பெரிய வீடு வச்சுருக்காங்க, அவங்க 1 கிலோ தங்கம் வச்சுருக்காங்க என்ற ஒன்றில் அப்படி புலம்புனா நம்ம வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது. நமக்கு கடவுள், எல்லாருக்குமே கடவுள் வந்து படி அளப்பார். கண்டிப்பாக நமக்கு கலந்தது நமக்கு கிடைக்கும். அதை வச்சு நம்ம ஹாப்பியாக நம்ம வாழ்க்கையை கொண்டு போகணும். இது எப்படி இருக்கு சரிங்களா, பாருங்கள். நான் என்ன சொல்கிறேன், இந்த பசங்களை மாதிரியே நம்ம வாழ்க்கை இருந்தால் நல்லாயிருக்கும். எங்கே படுக்க இடம் கிடைக்கிதோ படுத்து தூங்கலாம், யார் சாப்பாடு கொடுக்காங்களோ சாப்பிட்லாம். அவ்வளோதான். வாடகை கட்ட வேண்டாம், வண்டி செலவு பார்க்க வேண்டாம், லோன் கட்ட வேண்டாம். அவங்க அதை சொல்லிட்டாங்க, இவங்க இதை சொல்லிட்டாங்க. இவங்களை பாவம் 2 அடி அடித்தாலும் வாங்கிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. ஆனால் மனுஷனால் அப்படி அடி வாங்க முடியறதில்ல. சில ஒரு இடத்துல ரொம்ப மனம் வலிக்குது. அதை விட ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மனசுக்கு நிறைவான ஒரு சம்பவம் நடந்தது. இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு நான் காட்டுறேன் இருங்க. இது வந்து சப்பாத்தி தான், வேறு ஒன்றும் இல்லை. இது யார் கொண்டாந்து கொடுத்தாரு, எதுக்கு இல்லைன்னு சொல்கிறேன். எங்கள் கஸ்டமர் வந்து ரெகுலராக எங்கள்கிட்ட எப்பவும் வருவார். அவர் வந்து வெளியே ஹோட்டலில் வச்சுருக்காரு. அவர் நாங்கள் இந்த பசங்களுக்கு கொடுக்குற சாப்பாடெலாம் பார்த்துட்டு கேன்ட்ட முந்தானது கேட்டு போனார். என் வீட்டில் என் ஹோட்டலில் வந்து நைட்டில் மிஞ்சிற சப்பாத்தியில் நிறைய மிஞ்சும் கொண்டாந்து கொடுத்தா நீங்கள் இந்த பப்பிக்கு கொடுப்பீங்களான்னு கேட்டார். நான் சொன்னேன் ஓகேன்னு சொன்னேன். அவர் இதை மாதிரி 30-40 சப்பாத்தி கொண்டாந்து கொடுத்துட்டு போயிருக்காரு. இப்போ சொல்கிற பசங்களுக்கு கொடுங்க அப்படின்னு. இந்த மனசு யாருக்கு வரும்? இந்த காலத்தில் குப்பையில் போடுறவங்கதெல்லாம் நிறைய பேர் நீங்கள் பார்த்துருக்கீங்க. இந்த மாதிரி பசங்களுக்கு கொடுக்குறவங்க பார்த்ததுல எனக்கு ரொம்ப மனசு, அவரை பார்த்து கடவுள் நல்லா இருக்கணும் அவர் அப்படின்னு மனசில் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அவர் சொல்கிற இத்தனை நாள் எனக்கு தெரியாமல் போச்சு, நான் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன், நீங்கள் பசங்களுக்கு கொடுங்க, பசங்க சாப்பிட்டுன்னு. எனக்கு ரொம்ப நான் கடவுளே அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு மனசில் நான் கடவுளை வேண்டிக்கிட்டேன். நீங்களும் உங்கள் வீட்டில் மிச்ச பொருளை தூர போடாதீங்க, தயவு செஞ்சு வைங்க. அவங்க வயிறார சாப்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு தெரிஞ்சது தான். இந்த மாதிரி நல்ல மனசு யாருக்கு வரும்? நான் தினம் வந்து 100 ரூபாய்க்கு பிஸ்கெட் வாங்கியிருந்தேன். இவர் அப்படி எனக்கு ஒன்றாட்ட கொண்டாந்து கொடுத்தாலோ டெய்லி கொடுத்தா எனக்கு 50-60 ரூபா. அப்போ பிஸ்கெட் வாங்கினா போதும் நான் நினைக்கிறேன். கடவுள் இருக்கார், கண்டிப்பாக ஏதோ வழியில் வந்து துணை பண்ணுவார்னு சொல்கிறது இப்படி தான். கடவுள் டைரெக்டாக வர மாட்டார், மனுஷ ரூபத்தில் வந்து நமக்கு துணை பண்ணுவார். இப்போ நம்ம கூலர் ஃபிட்டிங் பண்ண ரெடியாகி விட்டது. நீங்கள் கடவுளை நம்புறீங்களான்னு எனக்கு தெரியாது. நான் ரொம்ப நம்புவேன். நான் சின்ன சின்ன விஷயத்தான் கடவுளை நம்புவேன். பேச்சில் நம்ம கூலரும் ஃப்ரீ ஆகிட்டு.
ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். அவர் எப்படி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணார், பிள்ளைங்களுக்கு சப்பாத்தி கொண்டாந்து கொடுங்கன்னு, அதே மாதிரி எனக்கு நீங்கள் சப்பாத்தி சோறுலாம் கொடுக்க வேண்டாம். ஒரு சப்ஸ்கிரைபும் லைக்கும் கொடுத்து எனக்கு சப்போர்ட் தந்தால் அதுவே போதும். சரிங்களா? மீண்டும் நல்ல ஒரு பதிவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் பவானி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி திருமண நாள், பிறந்த நாள் கொண்டாடும் அனைத்து உறவுக்கும் என்னோட லவ் யூ. இவர் டப்புன்னு கீழே போட்டார். கோவத்தில் பிடிக்க சொல்ல, நான் பிடிக்கல.